இன்னைக்கு லாஸ்ட் 15 நிமிஷத்துல நிஃப்டி 200 பாயிண்ட் ஏறின அந்த ரகசியத்தை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். செபி க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்னா என்ன? இவ்வளோ நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சாயந்தரம் 3 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நடக்கிற எல்லா ட்ரேட்ஸையும் எடுத்து அதோட பிரைஸ், வால்யூம் எல்லாத்துக்கும் வெயிட் கொடுத்து க்ளோசிங் ஆவரேஜ் பிரைஸை வச்சு தான் ஃபியூச்சர்ஸோட எம்டிஎம், ஆப்ஷன்ஸ் ஏடிஎம்மா, ஓடிஎம்மா, ஐடிஎம்மா எல்லாமே டிசைட் ஆயிட்டு இருந்தது. ஆனா இனிமே அப்படி இல்லை. எஃப்என்டோல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ஈக்விட்டி ஷேர்ஸ், எஃப்என்டோ ட்ரேடிங் நடக்கும். ஆனா அதோட ஈக்விட்டி அண்டர்லைங் இருக்குல்ல, அது எல்லாமே இனிமே 3.25 மணியோட ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற முறைப்படி எல்லாரும் பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். எஃப்ஐஐஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல்கோ ட்ரேடிங் சிஸ்டம் முதற்கொண்டு எல்லாருமே இதுக்குள்ள ஆர்டர்ஸை கொடுக்க முடியும். நிறைய குவான்டிட்டி ஆர்டர் எந்த விலையில வந்திருக்கோ அந்த விலையை தான் இனிமே க்ளோசிங் பிரைஸா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதனால என்ன ஆகும்? கடைசி 15-20 நிமிஷத்துக்கு அண்டர்லைங்கோட விலை என்னன்னே தெரியாம இந்த எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்னு சொல்லும்போது அதர் சைடு ரிஸ்க்கும் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 3:15 மணிக்கு நிஃப்டி 24,600ல இருக்கிறப்போ 24,600 கால் அட் த மணியாவும் 24,700 கால் அவுட் ஆஃப் மணியாவும் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த சிஏஎஸ் சிஸ்டம் படி க்ளோசிங் பிரைஸ் அனௌன்ஸ் ஆகும்போது 24,700 அப்படின்னு அனௌன்ஸ் ஆச்சுன்னா 24,600 கால் இந்த மணியாவும் 24,700 கால் அவுட் ஆஃப் மணியில அட் த மணியாவும் வரும். உங்களோட எஃப்என்டோ பொசிஷன்ஸுக்கு தேவையான எம்டிஎம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய டெசிஷன்ஸை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த சிஏஎஸ்ல ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ட்ரேடர்ஸ் விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு காய்களை நகர்த்துங்க.